Psalm chapter 70 verse 1 to 5. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்யாதீவிரியும். Through the chief music and the psalms of David, to bring to the remembrance. Make haste, O God, to the deliver me. Make haste to help me, O Lord. வசனம் 2. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலட்சியடைவார்களாக. Let them be an ashamed and confident that seek after my soul. Let them be turned backward and put to the confusion that desire my heart. வசனம் 3. ஆ ஆ ஆ ஆ என்பார்கள், நாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. Let them and be turned back for a reward of. There are some that say, ஆ ஆ. வசனம் 4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. Let all those that shake thee and rejoice and be glad in thee, and let such as love thee salvation say continually, let God be magnified. வசனம் 5. நானே சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என் விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். But I am poor and need. Make haste unto me, O God. Thou art my help and my deliverer. O Lord, make no trying. Psalm chapter 71 verse 1 to 24. சங்கீதம் 71 1 முதல் 24 வசனம் வரை. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்க அடையாதபடி செய்யும். In thee, O Lord, do I put my trust. Let me never be put to confusion. வசனம் 2. உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். Deliver me in day and rightnesses, and cause me to the escape. Inclines thine ear unto me, and save me. வசனம் 3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கேடயமாய் இருக்கிறீர். Be thou and my strong habitation, whereunto I may and continually resort. Thou hast and give commandments to save me. For thou art my rock and my fortress. வசனம் 4. என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கு நாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கு என்னை தப்புவியும். Deliver me, O God, out of the hands of the wicked, out of the hands of the upgraces and cruel men. வசனம் 5. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். For thou art my hope, O Lord God, thou art and my trust from my youth. வசனம் 6. என் கர்ப்பத்திலே உயிர்ப்பித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்துவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். Be thee have I been whole and up from thee whom thou art and thee
that took me out of my mother's bowels. My praise shall be and continually of thee. வசனம் 7. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரே எனக்கு பலத்த அடைக்கலம் ஆயிருக்கிறீர். I am as a wonder and to many, but thou art and my strength refuge. வசனம் 8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. Let my mouth and be and full feet with thee and praise and with my honor all the day. வசனம் 9. முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஓங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு. Cast my not off in the time of the old age. Forsake me not and when my strength fault. வசனம் 10. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்து இருக்கிறார்கள், ஏகமாய் ஆலோசனை பண்ணி. For many enemies and speak against me, and for they that lay wait for me soul take and counsel together. வசனம் 11. தேவன் அவனை கைவிடார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். Saying, God hate and forsaken him, and forsake and take him, for there is no need to deliver him. வசனம் 12. தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ணி தீவிரியும். O God, be not from me. O my God, make assist for my help. வசனம் 13. என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையும் நாளும் லட்சையினாலும் மூட கடவார்கள். Let them and be confounded and consumed that are an addresses to my soul. Let them and be covered with an reproach and dishonor that seek my hurt. வசனம் 14. நானே எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். But I will and hope and continually, and I will and praise thee more and more. வசனம் 15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகள் தொகையை நான் அறியேன். My mouth shall and see for thee and righteousness and the salvation all the day, for I can now not dismember thereof. வசனம் 16. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். I will go in the strength of the Lord God. I will make mention of their righteousness, even of thine only. வசனம் 17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்மை அதிசயங்களை அறிவித்து வந்தேன். O God, thou hast untriggered me from my youth and heart. Haven't I declared the wondrous work? வசனம் 18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவு முதிர் வயதும் நான் நரைமயிரும் உள்ளவனாய் இருக்கும் வரைக்கும் என்னை கைவிடீராக. Now and also when I am the old and grey-headed, O God, and forsaken me not, until I have the severed thee and strength unto this and generation, and day and power to the ever one that is to come. வசனம் 19. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவன் யார்? The righteousness also, O God, is very high. Who hast and done great and things, O God, and who is like unto thee? வசனம் 20. அநேக காளையும் அபத்தங்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏறப்பண்ணுவீர். Though which an hast and swear me and great hand the
sore trouble, and shall quicken me and again, and shall then bring me up and again from these departs of the earth. வசனம் 21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். Thou shalt and increase my and greatness, and comfort me on every side. வசனம் 22. என் தேவனே, நான் வீணா வீணனையே கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். வசனம் 22. என் தேவனே, என் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, மண்டலத்தை கொண்டு உம்மையே பாடுவேன். I will also praise thee with this proselytry, even this truth. O my God, unto thee will and I sing with the harp. O thou and holy one of the Israel. வசனம் 23. நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்கொண்ட என் அபத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். I lips I shall and greatly rejoice when I sing unto thee, and my soul which and thou hast and redeemed. வசனம் 24. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். My tongues also shall take of thee righteousness all the days long, for they and are comforted, for they are the forgot into the psalm that shake my heart. Genuine Gun Reform. Sinister Aries and camping as unsaid, and that the went to the make gun traffic king a federal crime and been high and captive magazines and forbade any convicted of this federal hate crime and from an owning a gun. What was in the air? Raymond's peace and Alexander continued in the August 8, 1964, and terror burned articles to the sea that and not only was the police adversaries bore importance in the Hastings recall transitions, but should also warrant this human relations commission, of which his own wife and said and was and member. Her Heritage House and the Northern City Contrast.
வர வாரம் சர்ச்சில் நான் பேச போகிற விஷயத்தை இப்போயும் நான் பேச போகிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக. ஓகே, இது நாம் இதுதான். ஆதாம் மற்றும் ஏவாள் கதையானது விவிலியம் மற்றும் ஆர்ஹான் போன்ற ஆபிரகாமின் மாதங்களில் காணப்படும் மனித குலத்தின் படைப்பு மற்றும் வீழ்ச்சி பற்றிய ஒரு அடிப்படை நம்பிக்கை ஆகும். இது ஏதேன் தோட்டத்தில் ஆபிரகாம் மற்றும் ஏவாள் கடவுளால் படைக்கப்பட்டதையும் பின்னர் அவர்கள் தடை செய்யப்பட்ட பழத்தை உண்டதால் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதையும் விவரிக்கிறது. ஆதாம் மற்றும் ஏவாள் கதையின் முக்கிய அம்சங்கள். படைப்பு. கடவுள் ஆதாமையும் பின்னர் அவனது விலா எலும்பிலிருந்து ஏவாளையும் படைத்தார். ஆதாம் என்ற சொல்லுக்கு மண்ணால் ஆனவன் என்று பொருள். ஏதேன் தோட்டம். ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்தனர். அங்கு அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் அளிக்கப்பட்டன. நன்மை தீமை பற்றிய அறிவு. மரம். கடவுள் அவர்களுக்கு நன்மை தீமை பற்றிய அறிவின் மரத்தில் இருந்து பழம் உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார். கீழ்ப்படியாமை மற்றும் வீழ்ச்சி. ஏவாள் பாம்பின் தூண்டுதலால் தடை செய்யப்பட்ட பழத்தை உண்டாள். பின்னர் ஆதாமும் அதை உண்டான். அது கடவுளின் கட்டளையை மீறியதால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட வழிவகுத்தது. மனித குலத்தின் தாக்கம். இந்த செயல் மனித குலத்தின் பாவத்திற்கு கடவுளிடமிருந்து விலகி இருப்பதற்கு இறுதியிலே மரணத்திற்கும் வழிவகுத்தது என்று கருதப்படுகிறது. விளைவுகள் மற்றும் மீட்பு. சில விளக்கின்படியே இந்த வீழ்ச்சி மனித குலத்திற்கு தேவனைப் போல மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு. விளைவுகளை மற்றும் மீட்பும். சில விளைவுகளின்படி இந்த வீழ்ச்சி மனித குலத்திற்கு வேதனை போலவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இறுதியில் அவர்கள் திரும்புவதற்கான முதல் படியையும் குறிக்கிறது. ஆதாம் மற்றும் ஏவாள் கடவுளின் அனைத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாக உறுதியளித்தனர். திருவிருந்து என்பது கிறிஸ்து வழிபாட்டில் ஒரு முக்கிய சடங்காகும். இது கர்த்தருடைய பந்தி அல்லது நற்காருண்ய மற்றும் அழைக்கப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன் தம் சீடர்களுடன் பகிர்ந்து ராப்போஜனத்தை நினைவு கூர்கிறது. இதிலே அப்பம், திராட்சை ரசம் கிறிஸ்துவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. திருவிருந்து பற்றி சில தகவல்கள். நினைவுபடுத்தும் சடங்குகள். திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துவின் பலி நினைவு கூறும் ஒரு சடங்காகும். இதிலே அப்பம் மற்றும் திராட்சை ரசம் கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் இரத்தத்தை குறிக்கிறது. வழிபாட்டின் முக்கிய பகுதி. பல கிறிஸ்துவ சபையார்கள் திருவிருந்து வாராந்தர வழிபாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. பங்கேற்பதற்கான தயாரிப்பு. ஒரு திருவிருந்திலே பங்கேற்பதற்கு முன் ஒருவர் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் மீட்புள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய உணவு. திருவிருந்தில் பங்கேற்பது கிறிஸ்துவின் அன்பையும் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் நினைவுபடுத்தி ஆவிக்குரிய உணவை கருதப்படுகிறது. திருவிருந்து கிறிஸ்து வாழ்வில் ஒரு முக்கியமான சடங்கு ஆகும். இது கிறிஸ்துவின் அன்பையும் தியாகத்தையும் எப்பொழுதும் நினைவில் வைக்க உதவுகிறது. ஓகே, அடுத்து
பஸ்கா பண்டிகை. கர்த்தரால் காக்கப்பட்டு. இஸ்ரவேலில் விடுவிக்க பார்வோன் விடமாட்டேன், அதனால் ஒரு கடைசி வாதையை அனுப்புவதாக கர்த்தர் மோசேயினிடம் கூறினார். எகிப்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் குழந்தைகளை இறந்துவிடும், அவர்களில் விலங்குகள் முதல் குட்டி கூட. யாத்திராகம் 11:1-4 முதல் 10. இஸ்ரவேலர்கள் தம்முடைய அறிவுரைத்தலை பின்பற்றி கொள்ளை நோய் அவர்கள் கடந்து செல்லும் அவர்களால் காயப்படுத்தாது என்று கர்த்தர் உறுதியளித்தார். யாத்திராகம் 12:3-13-23. கர்த்தர் ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஒரு சரியான ஆண் ஆட்டுக்குட்டியை பலியிடச் சொல்லி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்களின் வீட்டு வாசல் நிலைகளில் பூச சொன்னார். யாத்திராகம் 12:4-7. விரைவாக ஆட்டுக்குட்டியுடைய சமைத்து சாப்பிடும்படி இஸ்ரவேலரிடம் கர்த்தர் சொன்னார். அவர்கள் சாப்பிட்ட உடனே அவர்கள் உடை அணிந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற தயாராக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் இவற்றையே செய்தால் இவர்கள் முதல் குழந்தை கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று கர்த்தர் கூறினார். கொள்ளை நோய்களிலிருந்து. யாத்திராகம் 12:8-11. கர்த்தர் எச்சரித்ததைப் போலவே கொள்ளை நோய் வந்து பார்வோனின் மூத்த மகன் உட்பட எகிப்தில் அனைத்து முதல் குழந்தைகளும் இறந்தனர். ஆனால் கொள்ளை நோய் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வாசப்படியின் நிலைகளிலே பூசப்பட்ட ஒவ்வொரு வீட்டையும் கடந்து போய் சென்றது. இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டிருந்ததால் அவர்களில் முதல் குழந்தைகளே காக்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 12:13-29-30. இந்த கொள்ளை நோய் காரணமாகவே தனது சொந்த மகன் இறந்துவிட்டதை பார்வோன் பார்த்தபோது அனைத்து இஸ்ரவேலர்களையும் அழைத்து கொண்டு எகிப்து விட்டு வெளியேறும்படி மோசே மற்றும் ஆரோனும் அவன் கூறினான். யாத்திராகமம் 12:31-33 வரை. இஸ்ரவேலர்கள் வெளியேறினார்கள். ஆனாலும் பார்வோன் கோபம் அடைந்தான். அவன் தனது படையையும் ரதங்களையும் சேகரித்து இஸ்ரவேலர்களை துரத்தினான். யாத்திராகம் 12:37-31. இஸ்ரவேலர்கள் செங்கடல்களை முகமிட்டனர். விரைவிலேயே பார்வோனும் அவனது படையையும் அவர்கள் நெருங்கினார்கள். எகிப்தியர்கள் வருவதை இஸ்ரவேலர்கள் கண்டபொழுது அவர்கள் பயந்தனர்கள். ஆனாலும் கர்த்தர் தங்களை காப்பாற்றுவர் என்று மோசே இஸ்ரவேலிடம் கூறினார். 14:9-17. எகிப்தின் நோக்கி வந்தபொழுது தனது கோலையை உயர்த்தும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார். மோசே செய்தான். கர்த்தர் கடலையே பிரித்தார். இஸ்ரவேலர்கள் உலர்ந்த இடத்திலேயே கால்நடையாக கடந்து அவர்கள் பார்வோனிடமிருந்து அவனுடைய படைகளிடமிருந்து விலகி ஓடினார்கள். எகிப்து படை வீரர்கள். யாத்திராகம் 14:15-16, 21-22. எகிப்தியர் படை இஸ்ரவேலர்கள் துரத்திய அனைத்து இஸ்ரவேலர்களும் கடலில் மறுபக்கத்திலேயே பாதுகாப்பாக இருந்தபோது கர்த்தர் தண்ணீரை கீழே வரும்படி செய்தார். எகிப்து படை கடல் மூழ்கியது. யாத்திராகம் 14:23-30. இஸ்ரவேலர்கள் இறுதியாக சுதந்திரமாக இருந்தனர். அவர்கள் பாடல்களையும் பாடி நடனமாடி கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். கர்த்தர் தங்கள் உயிரையை காப்பாற்றி எகிப்திலிருந்து வெளியே அழைத்து சென்ற நேரமாக அவர்கள் இப்பொழுது பஸ்காவை நினைவு கூர்ந்தார்கள். பஸ்கா என்றது எப்படின்னா இங்கிருந்து தான் வருது. யாத்திராகம் 14:31. 15:1-22 வரை யாத்திராகத்தை படித்தோன்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? பஸ்கா. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள். தேர்ந்தெடுப்புகள் செய்வதன் மூலம் அனுபவத்தை பெறுதல். பூமி வாழ்ந்த பரலோக பிதாவின் பிள்ளைகள் ஆதாமும் ஏவாளும் முதன்மையானவர்கள். எல்லா வகையிலும்
தாவரங்களும் மரங்களும் சூழ்ந்திருந்த அழகிய ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களை சந்தித்து அவர்களுடனே பேசினார். ஆதியாகமம் 2:8-9, 3:8, மோசே 3:8-9, ஆபிரகாம் 5:8-14-19. தேவன் ஒவ்வொரு மரத்தின் பழத்தையும் சாப்பிட்டு அனுமதித்தார். நன்மை தீமையை அறிய மரத்தில் இருந்து அவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியதாய் இருக்கும். இறுதியிலே மரித்து விடுவார்கள். ஆதாமுடனும் ஏவாளுடனும் சாத்தான் பொய் சொன்னான். அவர்கள் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் நன்மை தீமையை அறிவார்கள், ஆனால் அவர்கள் மரிக்க மாட்டார்கள் என்று சாத்தான் சொன்னான். ஆதியாகமம் 2:16-17, 3:1-5, மோசே 3:9, 4:6-11, ஆபிரகாம் 5:9-12-13. ஏவாள் பழம் சாப்பிட தேர்ந்தெடுத்தாள். ஏவாள் ஆதாமும் சில பழங்களை கொடுத்தாள். அவனும் அதை சாப்பிட்டு தேர்ந்தெடுத்தான். ஆதியாகமம் 3:6-7, மோசே 4:12. தேவனும் கர்த்தரும் அவர்களை சந்தித்தார்கள். ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்தார்கள். நன்மை தீமையை அறிவேன் மரத்தின் பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்களாக என்று தேவன் கண்டார். ஆதியாகமம் 3:8-13, மோசே 4:13. ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட தொடர்ந்ததாக தேவனிடம் சொன்னார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்தது நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியதாயிருந்தது. அவர்கள் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அப்பொழுது அவர்கள் தவறுகளிலிருந்து சரியானதை அறிந்தார்கள். குழந்தைகளை பெற முடிந்தது. ஆபிரகாம் 3:16, மோசே 3:16-24, ஆதியாகமம் 3:16-24, மோசே 4:15-31. தேவனின் எல்லா கட்டளைகளிலும் கீழ்ப்படிவதாக ஆதாமும் ஏவாளும் உறுதியளித்தனர். மிருக பலி கொடுக்க அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றி அவர்கள் அதிக கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தார்கள். ஏனென்றால் அவருடைய குடும்பத்தினர்கள் தேவனிடம் திரும்புவதற்கு அவர் உதவுவார். ஆதியாகமம் 3:23, மோசே 5:1-12. திருவிருந்தில் பங்கேற்குமா இயேசு கிறிஸ்து நம்மை கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு வாரமும் திராட்சை ரசமும் நினைவு கூறும் பொழுது நாம் கழுவப்படுகிறோம், குணமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன் கடைசி ராப்போஜனம் என்று அழைக்கப்பட்ட ஒரு கடைசி உணவை உண்டார். அந்த உணவின் முடிவிலே அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவர் திருவிருந்தை அறிமுகம் செய்தார். அப்பத்தை அவர் விட்டு அதை ஆசீர்வதித்தார். என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். லூக்கா 22:19. பின்னர் அவர் திராட்சை ரசம் பாத்திரத்தை ஆசீர்வதித்து பகிர்ந்தார். வாராந்தர ஆராதனை பாகம். பூமியின் இயேசு கிறிஸ்துவின் சபை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட போது வாராந்தர ஆராதனையில் திருவிருந்து ஒரு பகுதியானது. சபை நடக்கும் பொழுது ஆசாரியத்துவத்தையே தரித்தபவர்களால் திருவிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பரிமாறப்படுகிறது. வேதங்களிலிருந்து வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் ஜெபிக்கிறார்களா? மரோனி 4:5 பார்க்கவும். பின்னர் அவர்கள் நம்மையே கேட்டுக்கொண்ட வழியிலேயே இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக செய்த பிரயாசத்தையும்
நினைவு கூறும்படி சபையிலுள்ள ஒவ்வொருவரும் அப்பத்தை உண்டு தண்ணீரை அருந்துகிறார்கள் அருந்துகிறார்கள். பங்கேற்பதற்கு ஆயத்தமாகுதல். திருவிருந்தில் பங்கேற்க ஆயத்தமாகுவதற்கு நமது வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்புகளில் பற்றிய நேர்மையாக நாம் சிந்திக்க வேண்டும். மன்னிப்புக்காக தேவனிடம் கேட்பதையும் உள்ளடங்கி கடந்த வாரத்தின் தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் நாம் மனம் திரும்ப வேண்டும். திருவிருந்தில் பங்கேற்க நாம் பூரணமாயிருக்க தேவையில்லை, ஆனால் நாம் இருதயங்கள் தாழ்மையாய் இருக்க வேண்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் விட உயர்வானது திருவிருந்தில் பங்கேற்பது. ஒரு புனிதமான பரிசுத்தமான நேரம். அப்பத்தையும் தண்ணீரையும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை திருவிருந்து ஜெபங்கள் நமக்கு நினைப்பூட்டுகின்றன. அவரை பின்பற்றவும் கிறிஸ்துவை வாழ்க்கையை வாழவும் நாம் வாழ்கிறோம். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள முயற்சிக்க நாம் வாக்களிக்கிறோம். பதிலுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், வழிநடத்துவார், குணப்படுத்துவார். உடன்படிக்கைகளை புதுப்பித்தல். ஞானஸ்தானம் பெற நாம் ஒரு தூய இருதயத்துடனே இருவிருந்திலே பங்கேற்கும் பொழுது ஞானஸ்தானத்திலே நாம் செய்ய உடன்படிக்கைகளை நாம் புதுப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெறுவதும் நாம் மீண்டும் ஞானஸ்தானம் பெறுவதையும் போல பாவத்திலிருந்து கழுவப்படுவதும் இதிலே அடங்கும். நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு வருகிற நம்பிக்கையும் இரக்கமும் இதுதான். மனம் திரும்பவும் மன்னிக்கப்படவும் ஒருபோதும் மிக தாமதமில்லை. திருவிருந்தை பற்றிய வேதங்கள் என்ன சொல்கின்றன? திருவிருந்தை எடுப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய விதமாக நேர்மையாக உணர்ந்து நோக்கி நம்மை நாமே சோதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:28 பார்க்கவும். அவர் உயிர்த்தெழுந்திருந்த பின்னர் திருவிருந்தை எவ்வாறு எடுக்க வேண்டுமென அமெரிக்கா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக காட்டினார். 3:18 பார்க்கவும். திருவிருந்துக்காக அப்பம் மற்றும் தண்ணீரை பயன்படுத்த தற்கால தீர்க்கதரிசிகள் நமக்கு கூறுகிறார்கள். ஆனால் நாம் எதை உண்கிறோம் அல்லது அருந்துகிறோம் என்பது உண்மையிலே பொருட்டல்ல. கோட்பாடும் உடன்படிக்கையும் 27:2 பார்க்கவும். சில நேரங்களில் ஊமை உள்ளவர்கள் அப்பம் போன்ற மற்றொரு உணவை பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் புக்ஸ் ஃப்ரீயாக கூகுள் புக்ஸில் நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்றத நேற்று நான் பார்த்தேன். இந்த புக்ஸை இங்கிலீஷில் இந்த புக் தான். இந்த புக்கை நம்ம ஃப்ரீயாக ரீட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் வாசிப்போம். தமிழில் வாசிக்கலாம். காலேப் மில்லரின் கழுத்து நரம்புகள் வெளியே வீங்கி அவர் தனது மனைவி அனனியா நோக்கி கத்தினான். நீங்க வேண்டாம். மனைவி அந்த கடையில் வேலை செய்வதை
நிறுத்த வேண்டாம், அதை நிறுத்த வேண்டும், அதை விற்றுவிடுங்கள். தனது விரக்தி மற்றும் கோபத்தின் பிடியிலே காலாப் தனது காப்பி குவளையை மேஜையின் வடுக்கள் நிறைந்த மற்ற பரப்பிலே பலமாக கீழே வைத்தார். கோப்பை கடினமான மரத்துண்டுடன் மோதியதால் இஸ்லாம் பின்னால் இருந்த சக்தி உறுதியான களிமண் பாத்திரங்களையே உடைத்தது. கோப்பை பல துண்டுகளாக உடைந்தபோது உள்ளே இருந்த சூடான கருப்பு காப்பி கோலாப்பின் கை, மணிக்கட்டு மற்றும் மேஜையின் சுத்தமான மற்ற பரப்பால் தெரிந்தது. ஐயா, நீ என்னை என்ன செய்ய வைத்தாய் என்று பார். நௌமி, வாங்க. அடுத்து இந்த பேஜை படிப்போம். துணியை எடுத்து அதை எப்பொழுதே சுத்தம் செய்ய என்று நின்று கொண்டே காலாப் தன் தலைக்கு மேலே முஷ்டியை உயர்த்தி அன்னனியா முறைத்தான். ஆன்னே பெரிய உயர்த்தப்பட்ட முஷ்டியை பார்த்து ஒரு அடி பின்வாங்கி பின்னர் நின்றாள். இல்லை, நான் அவனுக்கு பயத்தை காட்ட முடியாது. அவள் தரையிலே நின்று காலாப்பின் தோற்றத்தை அவள் கண்கள் அறிய அனுமதித்தாள். அவன் கண்கள் வீங்கி அவன் கோபத்தால் சிதைந்திருந்தான். அவன் தோள்கள் அவன் காதுகளை நோக்கி உயர்ந்தான். அவன் விரைவில் கழுத்து வலி இருப்பதாக புகார் கூறுவார். காலாப், தயவு செய்து கேளுங்கள். அவளுடைய கணவரின் கத்தலுக்கு மாறாக ஆனியின் குரல் அமைதியாக இருந்தது. இருப்பினும் அது வலுவான உணர்ச்சியாய் காட்டும் ஒரு நடுக்கத்தை கண்டிருந்தது. கோதுமை மற்றும் சோளத்தை அறுவடை செய்ய நாங்கள் திட்டமிட்டோம். ஆனால் கேட்டுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அவர் அதின் மழையை அனுப்பினார். பின்னர் போதுமானதாக இல்லை. எங்கள் நீதி விஷயங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவர்களே என்னை விட அது நன்றாக அறிவார்கள். நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், உங்கள் மனைவிகளாக நான் உங்களுக்கு அருகில் நின்று சிலவற்றை உள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். பணம். நான் கடை உரிமையாளர். எனக்கு இன்னும் 2 வேலையாட்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு நிறைய தொழிலாளர்கள் கிடைக்கின்றன. அதாவது என் கடை பிரபலமானது. நான் அதை விட்டு மூட முடியாது. நான் இன்னும் 2 பெண்களை வேலையிலிருந்து நீக்குவேன். இந்த பொருளாதாரத்தில் காலாப் உருமினார். ஆனியின் விளக்கத்தில் தனது பெருமையின்மையை காட்டினார். ஆனி, நீ என் மனைவி. பெண்கள் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளையே வளர்க்க வேண்டும், ஏனென்றால் அவர்களை தாழ்ந்து இருக்கிறார்கள்.
நீ செய்யக்கூடியது இந்த வீட்டை கவனித்து கொள்வதும் நவமியை கண்காணிப்பதும்தான். இந்த வெடித்த கடையை மூடுவதற்கான திட்டம் உங்களிடம் இருக்கும்போது நீ என்னிடம் சொல்லுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மகளே, நீ இந்த மேசையை சுத்தம் செய்து முடித்து விட்டியா? நீ என் அம்மாவை விட சிறந்தவள் அல்ல. தனது டைனின் அறியாத அவமானங்களுக்கு நீண்ட காலமாக பழகிய நவமி இதை இன்னும் நான் உள்ளத்தில் உணர்ந்தாள். கண்கள் மூடிக்கொண்டு ஈரமான துணியை பிடித்து கொண்டு மாடுவுக்கு திரும்பி அதை கழுவினாள். அவள் முழு உதடுகளையும் இறுக்கமாக கவ்விக்கொண்டாள். நாளைக்கு படிக்கலாம். பேஜ் நம்பர் 9 வரைக்கும் படிச்சிருக்கேன்.